என்னுடைய நண்பருக்கு பிறந்த நாள் வந்துச்சு. நான் போய் நீங்க 100 வருஷத்துக்கு மேல அமோகமா வாழணும் அப்படின்னு வாழ்த்தினேன். அவர் சொன்னாரு, இல்ல சார்லி, நான் 200-300 வருஷத்துக்கு மேல அமோகமா வாழ்வேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எப்படி ஏதாவது ஆயுர்வேதத்தில் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டானுங்களா, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு சொல்றாரா அப்படிங்கிற அர்த்தத்தில் எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப எளிது, நான் கண் தானம் பண்ணியிருக்கேன். இறந்ததற்கு பிறகு 2 கண்ணு தெரியாத சிறுவர்களுக்கு என்னுடைய 2 கண்களும் கொடுக்கப்படுமேயானால் அவர்களுடைய ஆயுள் காலம் எல்லாம் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கண் தானம்ங்கிறது மிக மிக சிறந்த தானம். நண்பர்களே, ஒருவருடைய இறப்பை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறந்ததற்கு பிறகு வாழ முடியும், இறந்ததற்கு பிறகு உலகத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் செய்யக்கூடிய கண்தானம் நமக்கு உணர்த்துகிறது. கண்தானத்திற்கு ரொம்ப அடிப்படையான ஒன்று, நாம் முன்கூட்டியே பதிவு செய்திருக்க வேண்டும். நான் தானம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கண் வங்கிகளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் என்பதெல்லாம் அல்ல. அதெல்லாம் அப்புறம் இருந்தது. அதையெல்லாம் மிஞ்சிய ஒரு அடிப்படையான கருத்து என்னன்னா, கண்தானம்னா என்ன, இதன் மூலம் எத்தனை பேர் பலனடைய முடியும், கண்ணே தெரியாமல் உலகமே இருண்டு கிடக்கிற எத்தனையோ குழந்தைகளுக்கு இது பொருத்தப்படுகின்ற பொழுது உலகத்தை அவர்கள் எப்படியெல்லாம் பார்த்து வியக்க இருக்கிறார்கள் அப்படின்னு கண்தானத்துடைய அருமை பெருமையை நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் முதல்ல புரிய வைங்க. நம்ம அரிமா சங்கம் போன்ற ஒரு தொண்டு நிறுவனங்களில் நீங்கள் முறையிடுவீர்களேயானால் அனைவருடைய ஒப்புதலோடு எந்த சிறு சிராய்ப்பு காயங்கள் கூட இல்லாமல் மிக அழகாக கண்கள் எடுத்துச் செல்லப்பட்டு உலகமே இருண்டு இருக்கும் குழந்தைகளுக்கும் குருடராயிருக்கும் பெரியவர்களுக்கும் அவைகள் பொருத்தப்பட்டு உலகை அவர்கள் பார்க்கலாம், அவர்கள் முகத்தில் நம்மவர்களை நாம் பார்க்கலாம். ஆக கனிவான உள்ளத்தோடு கண்தானம் செய்வோம், இறப்பிற்கு பின்னும் வாழ்வோம்.